தேர்தல் தோல்வியை தொடர்ந்து புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியில் மாநில தலைவர் மாற்றம் குறித்த விவாதம் தீவிரமடைந்துள்ளது. தேர்தல் தோல்விக்கு மாநில தலைவர் தான் காரணம் என குற்றம் சாட்டிய சில கட்சி நிர்வாகிகள் தலைமை மாற்றம் அவசியம் என வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் காங்கிரஸ் மாநில தலைவர் வி வைத்தியலிங்கம் ராஜினாமா செய்ததாக தகவல்கள் பரவி வந்தாலும் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. புதிய மாநில தலைவரை நியமிக்கும் விவகாரத்தில் மூவரின் பெயர்கள் முக்கியமாக பேசப்பட்டு வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான வைத்தியநாதன் சட்டமன்ற கட்சி தலைவரானதிலிருந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் நேரடி தொடர்பில் இருப்பதாகவும் அனைத்து தரப்பினரிடமும் பழகும் தன்மை கொண்டவர் என்பதால் கட்சியை ஒருங்கிணைத்து நடத்தும் திறன் உள்ளவர் என நிர்வாகிகள் கருதுகின்றனர். இதனால் அவருக்கு மாநில தலைவர் பதவி வழங்கப்பட்டால் கட்சிக்கு நல்லது ஏற்படும் என கருத்து தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் கட்சியை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து செயல்படுத்தும் திறன் கொண்டவர் என்றும் ஏற்கனவே முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றிய அனுபவம் இருப்பதால் அவருக்கு மாநில தலைவர் பொறுப்பு வழங்கினால் கட்சிக்கு பலம் சேர்க்கும் என சில நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் முன்னாள் அமைச்சர் எம் கந்தசாமி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த முக்கிய தலைவராக இருப்பதால் சமூக சமநிலையை கருத்தில் கொண்டு அவருக்கும் மாநில தலைவர் பதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் மற்றும் கட்சி வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. ஆனால் புதிய மாநில தலைவர் யார் என்பது குறித்து கட்சி மேலிடம் எடுக்கும் முடிவே இறுதியானதாக இருக்கும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.